ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஹம்பியின் மிகவும் மர்மமான மற்றும் ஆச்சரியமூட்டும் இடங்களில் ஒன்றான அண்டர் கிரவுண்ட் சிவ டெம்பிளை பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஏன் நிலத்தடியில் கட்டப்பட்டது? ஏன் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த கோவில் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும்? இந்த நீர் எங்கிருந்து வருகிறது? இந்த மர்மத்திற்கு பின்னால் இருக்கும் வரலாறும் கட்டிடக்கலை அதிசயங்களும் என்ன? விஜயநகர பேரரசின் சிறப்பை வெளிப்படுத்தும் இந்த பழமையான சிவாலயத்தின் அமைதி, கலைநயம் மற்றும் நீரால் நிரம்பிய கருவறை உங்களை வேறொரு காலத்திற்கே அழைத்துச் செல்லும். இந்த வீடியோவில் இந்த கோவிலின் வரலாறு, கட்டுமான ரகசியங்கள், நிலத்தடி நீரின் சிறப்புகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை இறுதி வரை பார்த்து மகிழுங்கள். புதிய பயண வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். வாருங்கள், ஹம்பியின் மர்ம உலகிற்குள் பயணத்தை தொடங்கலாம். இந்த கோவில் ஏன் நிலத்தடியில் கட்டப்பட்டது? ஹம்பியில் உள்ள அண்டர் கிரவுண்ட் சிவ டெம்பிள், பிரசன்ன விருபாகா டெம்பிள், விஜயநகர பேரரசின் காலத்தில் 14 முதல் 15ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது முழுமையாக நிலத்தடியில் கட்டப்படவில்லை. பல நூற்றாண்டுகளாக நிலத்தின் உயரம் அதிகரித்ததாலும் மணல் மற்றும் வண்டல் படிவங்கள் சேர்ந்து கொண்டதாலும் இன்று கோவிலின் பெரும்பகுதி நிலத்தடியில் இருப்பது போல தோன்றுகிறது. ஏன் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த கோவில் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும்? இந்த கோவில் துங்கபத்ரா ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம், கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மிகவும் உயரமாக இருப்பதால் கோவிலின் கீழ்ப்பகுதிக்குள் இயற்கையாகவே நீர் ஊறி வருகிறது. மழை காலத்தில் இந்த நீர்மட்டம் மேலும் அதிகரிப்பதால் கருவறை மற்றும் மண்டபத்தின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியிருக்கும். இதனால் கோவிலுக்குள் எப்போதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்த நீர் எங்கிருந்து வருகிறது? இந்த நீர் எந்த செயற்கை குழாய் அல்லது தொட்டியிலிருந்தும் வருவதில்லை. துங்கபத்ரா ஆற்றின் நிலத்தடி நீரோட்டம், இயற்கை ஊற்று நீர், நேச்சுரல் ஸ்பிரிங், உயர்ந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இவற்றின் காரணமாக நீர் தொடர்ந்து கோவிலுக்குள் ஊறி வருகிறது. இதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்றாகும். இந்த மர்மத்திற்கு பின்னால் இருக்கும் வரலாறும் கட்டிடக்கலை அதிசயங்களும் என்ன? இந்த கோவில் பிரசன்ன விருபாகா டெம்பிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஹம்பியின் மிகவும் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள்: விஜயநகர கட்டிடக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டு, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அழகிய தூண்கள் மற்றும் மண்டபங்கள், எப்போதும் தண்ணீரால் சூழப்பட்ட கருவறை, கோடை காலத்திலும் குளிர்ச்சியாக இருக்கும் இயற்கை சூழல், பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் வலிமையான கட்டுமானம், இன்று வரை முழுமையாக விளக்கப்படாத நிலத்தடி நீரின் இயற்கை அமைப்பு,
இந்த கோவிலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இது ஒரு மர்மமான அனுபவத்தை அளிக்கிறது. வரலாறு, ஆன்மீகம் மற்றும் இயற்கை இணைந்த அரிய இடமாக இது உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. பிரசன்ன விருபாக்ஷர் கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இக்கோயில் சிவபெருமானின் அவதாரமான பிரசன்ன விருபாக்ஷருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பசுமையான புல்வெளிக்கு நடுவே அமைந்துள்ளது. 1980களில் கண்டறியப்படும் வரை இக்கோயில் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக மண்ணில் புதையுண்ட நிலையில் இருந்தது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இக்கோயிலுக்கு பெருமளவில் நன்கொடைகளை வழங்கியதாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் அமைவிடமும் பிரபுக்களின் இருப்பிடங்களுக்கு அருகாமையில் இது அமைந்துள்ளதும் விஜயநகர அரச குடும்பத்தினர் தங்கள் தனிப்பட்ட சடங்குகளுக்காக இக்கோயிலை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதை குறிக்கின்றன. பிரசன்ன விருபாக்ஷர் கோயிலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இது தரைமட்டத்திலிருந்து சில மீட்டர்கள் கீழே அமைந்துள்ளது. கோயிலின் கூரை தற்போதைய தரைமட்டத்திற்கு இணையாக இருந்தாலும் கோயிலின் முக்கிய அமைப்பு தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோயில் இத்தகைய தனித்துவமான இடத்தில் கட்டப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை. குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம் என்னவென்றால், இக்கோயிலின் கருவறை ஆண்டு முழுவதும் தேங்கிய நீருக்குள் மூழ்கிய நிலையிலேயே காணப்படுகிறது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை நீடிக்கும் பருவமழை காலங்களில் கோயிலுக்குள் நீர்மட்டம் உயர்ந்து மகா மண்டபம் மற்றும் பிற மண்டபங்களின் தளங்களை மூழ்கடிக்கிறது. இதனால் மழைக்காலத்தில் கோயிலின் பெரும்பாலான பகுதிகளுக்குள் பார்வையாளர்கள் செல்வது தடைபடுகிறது. கோயிலுக்குள் உள்ள நீர் ஹம்பி மக்கள் மற்றும் சிவபெருமானின் பக்தர்களால் புனிதமானதாக கருதப்படுகிறது. பிரசன்ன விருபாக்ஷர் கோயில் விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சுற்றுச்சுவரால் சூழப்பட்ட பெரிய முற்றத்தின் உள்ளே அமைந்துள்ள எளிமையான மற்றும் அழகான ஒரு கட்டமைப்பாகும். இக்கோயிலின் முற்றத்தில் ஒரு நீர்க்கால்வாய் உள்ளது. பூமிக்கு அடியில் அமைந்துள்ள இச்சிவன் கோயிலின் பிரதான கோபுரம் தட்டையான கூரையை கொண்டுள்ளது. இக்கோபுரத்திலிருந்து கோயிலின் தூண்கள் கொண்ட முக்கிய மண்டபத்திற்கு செல்லும் படிகள் உள்ளன. இக்கோயிலில் கருவறை மற்றும் அதை சார்ந்த அந்தராளம் ஆகியவை உள்ளன. மேலும் இதில் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபமும் அமைந்துள்ளன. மகா மண்டபத்தின் தூண்கள் கொண்ட நடைபாதைகள் தூண்கள் கொண்ட முக மண்டபத்துடன் இணைகின்றன. இதனால் ஒரு பிரம்மாண்டமான தூண்கள் நிறைந்த முன்புற மண்டபம் உருவாகிறது. இந்த முன்புற மண்டபத்தில் கூரையை துளைத்து கொண்டு மேலே நீட்டிக்கொண்டிருக்கும் ஒரு கொடி மரமும் துவஜ ஸ்தம்பம் உள்ளது.
ஹம்பியின் பெரும்பாலான கோயில்களில் காணப்படும் செதுக்கப்பட்ட மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களைப் போலன்றி இக்கோயிலின் தூண்கள் எளிமையான மற்றும் ஆடம்பரமற்ற தோற்றத்தை கொண்டுள்ளன. ஹம்பியின் அண்டர் கிரவுண்ட் சிவ டெம்பிள் பிரசன்ன விருபாகஸ் டெம்பிள் விஜயநகர பேரரசின் கல் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான கற்கள் ஹம்பி பகுதியிலேயே கிடைக்கும் வலிமையான கிரானைட் கற்களாகும். கோவிலின் ஒவ்வொரு தூணும் சுவரும் மேற்கூரையும் மிக துல்லியமாக செதுக்கப்பட்ட கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. கற்களை ஒன்றோடொன்று பொருத்தும் விதம் மிகவும் துல்லியமானதால் சுண்ணாம்பு அல்லது சிமெண்ட் போன்ற பசை பொருட்களை மிக குறைவாகவே பயன்படுத்தியுள்ளனர். கோவிலின் மண்டபத்தில் காணப்படும் தூண்கள் சதுர வடிவிலும் பல முகங்களை கொண்ட வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூணிலும் மலர் வடிவங்கள், கொடி அலங்காரங்கள், யாழி, தெய்வ உருவங்கள் மற்றும் பாரம்பரிய கலை வடிவங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு பல நூற்றாண்டுகளாக நிலத்தடி நீரில் ஒரு பகுதி மூழ்கியிருந்தாலும் அதன் கல் கட்டுமானம் இன்னும் உறுதியாக இருப்பதுதான். இது விஜயநகர கால சிற்பிகளின் பொறியியல் திறமையையும் கல் தேர்வின் தரத்தையும் வெளிப்படுத்துகிறது. கோவிலின் கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் அனைத்தும் ஒரே கட்டிட அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இயற்கையான குளிர்ச்சியை வழங்கும் வகையில் காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் குறைந்த அளவில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு அமைதியான ஆன்மீகமான சூழலை உணர முடிகிறது. இந்த கல் கட்டிடக்கலை வெறும் கலைநயத்தை மட்டுமல்ல, காலத்தின் சோதனையை வென்று நிற்கும் விஜயநகர பேரரசின் பொறியியல் அறிவையும் உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. ஹம்பியின் அண்டர் கிரவுண்ட் சிவ டெம்பிள் வரலாறு, கலை, ஆன்மீகம் மற்றும் கட்டிடக்கலையை ஒருங்கே அனுபவிக்க வேண்டிய அரிய பொக்கிஷமாக இன்று விளங்குகிறது. ஹம்பியின் மர்மம் நிறைந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் பற்றிய இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிலத்தடி நீரால் எப்போதும் சூழப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான சிவாலயம் விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை, பொறியியல் திறமை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் உலகின் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், கோவில்கள், இயற்கை அதிசயங்கள் மற்றும் மறைந்து கிடக்கும் சுற்றுலா தலங்களை அறிந்து கொள்ள SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவே எங்களை தொடர்ந்து புதிய இடங்களை உங்களுக்காக கொண்டு வர ஊக்குவிக்கிறது. அடுத்த வீடியோவில் மற்றொரு அற்புதமான பயணத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். SPR வீல்ஸ் டிராவலர், உலகை சுற்றி வரலாற்றை அறிந்து அனுபவங்களை பகிர்வோம்.